தாடி பற்றி ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். முதல் சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் அவரை பார்க்குறதுக்கு. இதே மாதிரி கமலுக்கு கதை சொன்ன மாதிரி அவருக்கு போகிறேன். என்ன தம்பி கதை சொல்லணும்? எங்கேருந்து? கோயம்புத்தூர். ஓ நம்ம ஊர். என்ன பேர்? மோகன். கதை சொல்ல வந்தேன். ஆமாம் எதுக்கு தாடி விட்டுருக்கேன்? அப்போ உங்களோட கொஞ்சம் கம்மியாக தாடி விட்டுருந்தேன். தாடி இல்லைண்ணே 2-3 நாளில் சேவ் பண்ணப்பா. ஒன்று தயவுசென்னு சொல்ல கேட்டுக்கோ. ஒரு சேவ் பண்ணுறதுக்கே நீ உனக்கு டைம் இல்லை, சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா நீ எல்லாம் ஃப்யூச்சரில் எப்படியா டைரக்டர் ஆகினார்? எப்படி இதுக்கே நீ சோம்பேறிப்பட்டனா ஒருத்தரை போய் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அழகாக போயா, அது எதுக்கே தாடி விட்டு பிச்சைக்கார மாறன்ட்டு சொன்னார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை தாடி விட்டு யாருமே பார்த்துருக்க முடியாது. சேவ் பண்ண வெளியே வர மாட்டேன் சார். நல்ல ஒரு கருத்தை சொன்னார் சிவகுமார் அண்ணன். போகும்போது உங்களை பார்த்தோன்னே, உங்க முகத்தை பார்த்தோன்னே சே ஒரு ஆசை வரும் தெரியுமா, ஒரு பிரியம் வரும் தெரியுமா. நீங்க தாடி விட்டு போய் நின்று பாருங்க, பஞ்சம் பொழைக்கு வந்தவங்க மாதிரி இருக்கும். உண்மையா சொல்றேன் நான். அதனால இப்பத்த இளைஞர்களுக்கு கூட சொல்றேன், சினிமாவே விடுங்களேன். இளைஞர்கள் எதுக்கு இந்த தாடி விட்டுன்னு தெரியல. நீங்க தாடி விட்டா உங்க மாற சோம்பேறி உலகத்திலே கிடையாது. நான் எழுதி வச்சுக்கோங்க.